ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூசிலாண்டில் சம்மர் வந்தாச்சு. வின்டர் இருக்கும்போது என்ன ஆகும்னா யாருமே வெளியே வரமாட்டாங்கங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குங்களா, ஈவினிங்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது. பட் சம்மர் வந்தாச்சுன்னா நியூசிலாண்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. சின்ன பார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன பார்க்ஸ் கூட ஃபுல்லாகவே எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிரும்னா ஃபுல்லாயிரும். பார்க்கிங்கே கிடைக்காது நமக்கு. பீச்சும் அதே மாதிரி தாங்க. எல்லாருமே ஒரு ஈவினிங் ஆச்சுன்னா, ஈவினிங் கூட இல்லை, ஒரு மத்தியானம்லாம் கிளம்பி போயிடுவாங்க. சிலர் மார்னிங்கே கூட போயிடுவாங்க. எல்லோரும் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிடுவோம். இங்கே வந்து எல்லா பார்க்லேயுமே வந்து பீச்லலாம் வந்து பார்பிக்யூ மிஷின் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்பிக்யூ மிஷின் தான். இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம கவுன்சிலில் காசு கட்டிட்டு இதை பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. பார்பிக்யூ எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இந்த பீச் நீங்கள் இப்போ பார்க்குற பீச்சு பிளாக் ஹவுஸ் பே பீச்சு. இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 minutes தான் ட்ராவல். நம்ம அங்கே போயிட்டோன்னா இது வந்து நம்ம ஊர் பீச் மாதிரி நம்ம குளிக்கலாம் முடியாதுங்க. இது வந்து பேக் வாட்டர் வர இடம். இது ஜஸ்ட் சும்மா அந்த டைடெல்லாம் கம்மியாக இருக்கிற ஒரு நாள் தான் நாங்கள் போக முடிஞ்சிச்சு. அப்போ தான் நாங்கள் போனோம். நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சேர்ந்து போயிருந்தோம். நாங்கள் போனப்போ ஒரு 3 o'clock அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நல்ல சன்னி டே தான் அன்றைக்கி. ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம குளிக்க அந்த மாதிரியெல்லாம் முடியாது. சும்மா வேணால் காலை நினச்சிட்டு ஒரு வாக் போகலாங்க. வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ என் பாப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாருமே போய் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. அவங்க இந்த சங்கு இதெல்லாம் பொறுக்கி நல்லா விளையாண்டுட்டு மண்ணிலெல்லாம் வீடு கட்டிட்டு அந்த மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதை பார்க்கும்போது என்ன நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வரும் இல்லையா, நம்ம பீச்சில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. இது முன்னால் வந்து இங்கே வந்து போட்டில் போய் வந்து ஃபிஷ்ஷு பிடிக்கிற மாதிரியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க போல். இப்போ அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாருமே அவங்க வந்து செல்ஃபாக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா போயிட்டு மார்னிங்கே கூட நிறைய பேர் போய் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இங்கே வந்துட்டு போய் மார்னிங்லேருந்தே போய் ஏர்லி மார்னிங் கூட போய் உட்காந்து நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்களாமா. ஈவினிங்கும் அந்த மாதிரி போகிறாங்க. அப்படி ஈவினிங் கூட நிறைய பேர் இந்த மாதிரி போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மீன் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, 2-3 பேர் இருக்கிறாங்க. பட் இவங்க எதுவுமே ஃபிஷ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுவுமே கிடைக்கலையாமா, ரொம்ப நேரமாக வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இங்கே தான் நின்றுட்டு இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. இதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இங்கே வந்து போட்டிங்கில் போய் இந்த ஃபிஷ்ஷிங் போட்டே இருந்துச்சு, இதில் தான் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த இடம் வந்து முன்னால் ஃபிஷ்ஷிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னு தெரியல, இப்போ இங்கே யாருமே அந்த போட்டெல்லாம் போய் இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷு போட்டு இறக்குற அந்த இதெல்லாமே இடம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இன்னும் ஸ்டில். பட் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, யாரும் இப்போ போகிறதில்ல. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க மீன் பிடிக்கிறது தெரியும். போயிட்டு அது வந்து பிளாக் ஸ்பேன், நீங்கள் இப்போ பார்க்குறது அன்னப்பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அது மாதிரி நிறைய போகுது. டக்கும் நிறைய இருக்குது இந்த பீச்சில். நம்ம இங்கே எங்கே போனாலுமே நிறைய டக்ஸ் பார்க்கலாங்க. சும்மா பார்க்கல, பீச்சில் எங்கே போனாலுமே. இங்கே பாருங்கள், இவங்க ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சாங்க இல்லையா, எதுவுமே கிடைக்கல. ஒரு நண்டு தாங்க கிடச்சிருக்கு. பாருங்கள், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க 3 hours அவங்க ட்ரை பண்ணுறாங்களாமா. 3 hours கழிச்சு அவங்களுக்கு இந்த நண்டு தான் கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய நண்டு பார்த்தீங்களா, ஒரே ஒரு குட்டி நண்டு தான் கிடச்சிச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் சம்டைம்ஸ் அவங்களே தான் சொன்னாங்க, சம்டைம்ஸ் வரும்போது நல்ல ஃபிஷ் கிடைக்குமா, அவங்க பெரிய பெரிய ஃபிஷ் கூட கிடைக்கும். ஒரு 4-5 ஃபிஷ் கிடைச்சாலே போதும் இல்லையா, ஒரு 1 kg கிட்ட வந்துடும். இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கெட் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து ஃபிஷ் ஃபுட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபுட்டுக்காக வந்துட்டு ஃபிஷ் வந்துடும், அப்படி வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களாட்டுருக்கு. அப்படி தான் போட்டு வச்சுருக்குறாங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு ஃபிஷ்ஷே கிடைக்கலையாங்க. பட் நாங்கள் கூட பிளான் பண்ணோம், ஒரு நாள் மார்னிங்கே போயிடணும், ஏர்லி மார்னிங் போயிட்டு ஒரு 2 hours உட்காந்து ஃபிஷ்ஷு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. தெரியலைங்க, பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே தான் ஒவ்வொரு இடத்துக்காக நாங்கள் போகும்போது ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், திருப்பியும் நண்டு தான் கிடச்சிருக்கு, ஃபிஷ் எல்லாம் கிடைக்கலைங்க.
ஸோ இந்த பீச் வந்து பிளாக் ஹவுஸ் பே பீச் வெஸ்ட் ஆக்லாண்டில் இருக்குங்க. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். ஒரு 5 to 7 minutes ட்ரைவில் போயிடலாம். பாய்ங்க.